தெனாலி ராமனும் திருடர்களும். விஜயநகரத்தில் தெனாலி ராமன் என்ற புத்திசாலி இருந்தார். அவர் தனது அறிவுக்கும் சாமர்த்தியத்துக்கும் பிரசித்தி பெற்றவர். ஒரு மாலை ராமன் தனது வீட்டில் அமர்ந்திருந்த போது அருகே இரு திருடர்கள் உரையாடுவதை கேட்டார். இந்த வீட்டை இன்றிரவு கொள்ளையடிப்போம் என்று அவர்கள் திட்டமிட்டனர். ராமன் பயப்படாமல் ஒரு திறமையான திட்டம் வகுத்தார். அவர் தனது மனைவியிடம் கேட்டார், இப்பகுதியில் திருடர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்களாம். நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் ஒரு பெட்டியில் வைத்து அதை கிணற்றில் போட்டு மறைத்து விடுவோம். அவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதை கேட்ட திருடர்கள் சந்தோஷமாக, இது எளிதாக இருக்கும் என்று முடிவு செய்தனர். அந்த இரவு இருவரும் அமைதியாக கிணற்றில் பெட்டியை தூக்க முயன்றனர். ஆனால் அந்த பெட்டியில் பொக்கிஷம் இல்லை, மாறாக கற்களும் மண்ணும் இருந்தது. தூரத்தில் இருந்த ராமன் சிரித்துக் கொண்டே கூறினார், என் கிணற்றை சுத்தம் செய்ததற்கு நன்றி. இனிமேல் நல்ல வழியில் வாழுங்கள். திருடர்கள் அவமானப்பட்டு அங்கு இருந்து ஓடிவிட்டனர். இந்த கதையின் மூலமாக நமது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் எந்த பிரச்சனையும் சமாளிக்கலாம் என்பதை உணரலாம்.